என் நாடுங்க இது, தமிழ்நாடுங்க. என்னுடைய தாய்மொழி தமிழுங்க. இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு வரலான்னு அதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்ல அரசாங்கம்? அப்ப போட்டுட்டு சொல்றாங்க 2 ஆண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சா போதும் அப்படின்றாங்க. இதை சுட்டிக்காட்டி அன்றைய பயணிகள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சுட்டிக்காட்டி தான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன். நான் மாத்தலனா இங்க வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் யாரும் 25 வயசுல ஒரே ஒரு விஓ கூட ஆக முடியாது. ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல. நான் தான் கண்டுபிடிச்சேங்க. 1 லட்சம் பேரை தட்டி நான் தான் செக்ரட்டரியேட்டை முற்றுகிட்டேன். 1 லட்சம் பேரை தட்டி நான் தான் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகிட்டேன். வேல்முருகன் டிஎனுடைய பேஜிலுக்கு போய் பாருங்க. நான் தான் நீட்டு. நான் கேட்கிறேன், நீட்டுக்கு இதே எடப்பாடி ஆட்சியில் எவ்வளவு அடுக்கடுக்கான தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள். நீட்டு தேர்வுக்கு 16 வயசு ஒரு 10வது 12வது படிச்ச ஒரு பொண்ணு எப்படிங்க தேர்வு மத்திய பிரதேசத்துக்கு போக முடியும்? எப்படி கேரளாவுக்கு போக முடியும்? எப்படி ஆந்திராவுக்கு போக முடியும்? ஏதுனாங்க இங்கிருந்து 1000 பேரோட போய் அண்ணா நகரில் இருக்கிற தென்னிந்தியாவுக்கான இயக்குனர் நீட்டு அலுவலகத்தை முற்றுகிட்டு கொஸ்டின் பேப்பரை கைப்பட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்தினேன். இன்னைக்கு உடனே அந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில போனவங்களை நீங்க திரும்ப பெறணும், அவங்க போனவங்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும், ட்ரெயின் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநிலத்துக்கு தேர்வு அனுமதிக்க முடியாது. 25 லட்சம் பேர் டிஎன்பிசில குரூப் 1 இருந்து குரூப் 4 வரைக்கும் எழுதுறதுக்கு காவல்துறை பாதுகாப்போடு இங்க ஆசிரியர்கள் பாதுகாப்போடு தேர்வு எழுதுற நடைமுறை இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட என் தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் ஏன் எழுத முடியாது? ஏன் வெளியே அனுப்புறீங்க? அப்ப நோக்கம் என்ன? நோக்கம் தமிழர்களை வடிகட்டுவது, நீட்டு தேர்வில் எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல உயர்கல்வியில வெளியேற்றுவது. இன்னைக்கு அதே மாதிரி எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு போய் ரயில்வே போய் ஆந்திராவில் எழுதுன்றீங்க. ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும்? அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப என்னுடைய உணர்வு என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழ்கிற 7 கோடி மக்களின் உணர்வு. இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல, ஒரு மதத்துக்கான உணர்வு இல்ல, ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ்வு உரிமை, அவருடைய வேலை வாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை. நான் என் மொழிக்காக, என் இனத்திற்காக, என் தமிழ்நாட்டு மக்களின் வேலை வாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.